அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கன்னி ராசிக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. என்று தனியும் சோதனைகள் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னி ராசிக்காரர்கள். ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷன், தன்னுடைய உழைப்பால வாழ்வாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சிவனேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாமல் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு அல்லது வாழ்க்கை துணைவரின் வகையில சில பிரச்சனைகள், நண்பர்களால அண்ட அயலார்களால போட்டி பொறாமை, இந்த மாதிரி சுத்தி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் 6ஆம் பாவகத்துல செவ்வாய், ராகு, சூரியன், புதன் வக்கரம். இதுல ராசிநாதன் புதன் 10 குடிவன் புதன் வக்கரம் ஆகிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே நெகட்டிவா யோசிக்க தோணும். ஆப்போசிட்டா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்கணுமே அப்படின்ற ஒரு கவலையும் இனம் புரியாத கவலையும் இருக்கும். அதே போல தொழில் மாற்று சிந்தனை, இடமாற்ற சிந்தனையும் இந்த வேலை விஷயத்துல இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலும் இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் வேலை பொறுத்தவரையிலும் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள், ஆல்ரெடி வேலையை விட்டுட்டேன் வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வேலை கிடைக்கும். அது ஒரு இடமாற்றத்துடன் ஊர் மாற்றத்துடன் வேலை அமையும். பயணங்கள் ஏற்படும். அதே சமயத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலையில டென்ஷன் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, அதனால வேலை விடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல வேலை விடாதீங்க. இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. அதே போலதான் தொழில் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தாம இருக்கிற தொழிலை அப்படியே நடத்துறது வரக்கூடிய லாபத்தை கூட்டும். புதிய தொழிலோ அல்லது இருக்கிற தொழில கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த 6ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை ஒரு வகையில உங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்க உதவும். அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ, போட்டி பொறாமையால பிரச்சனை பண்ணாங்களோ, அந்த பிரச்சனைக்குரியவர்கள் தானாகவே உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது அந்த பிரச்சனை விலகும். ஏதோ ஒரு வகையில எதிர்ப்புகள்ல எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு வழக்குகள்ல இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்துல. இப்போ இந்த செவ்வாய் 8 குடிவன் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம். அந்த வகையில திடீர்னு பணமும் வரும், வேலையும் கிடைக்கும். அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கு கூட அரசு தேர்வுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகத்துல அரசு பணி போகக்கூடிய அந்த பிராப்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்ற. அதே போல மாணவர்கள் தேர்வு எழுதுறீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடுமையான போட்டி பொறாம அதுல நீங்க ஜெயிக்க போறது உறுதி. அதாவது உங்களுக்கு போட்டி வருது, எதிரிகள் வரலாம். 1000 பேர் வந்தாலும் அவரை எதிர்த்து நின்று எதிர்பார்த்த மாடி ஜெயிக்கக்கூடிய அந்த நாலேஜ், இன்டலெக்சுவல் கன்னிராசிக்கே உரியது. இறங்கி சண்டை போட்டு எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. தன்னுடைய புத்தியால் வெல்லக்கூடியவர்கள் எதிரிகளை. அந்த வகையில தன்னுடைய புத்தியால் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்கள். என்று தனியும் இந்த சோதனைகள் என்பது இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் தனியக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா ராகு சூரியன் 12ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் தான் இதுவுமே. அப்போ ஒரு பக்கம் சுப விரயங்கள் ஏற்படும், ஒரு பக்கம் பணமும் வரும். அதே போல எதிர்ப்புகள், நோய், கடன் போன்ற பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு அல்லது அவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இந்த ராகு சூரியன் சேர்க்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க தந்தையின் உடல்நலத்துல மட்டும் கவனம் செலுத்திங்க. அல்லது சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த சொத்து அல்லது விற்கிறது வாங்குறது இது போன்ற விஷயங்களை இந்த மார்ச் மாதம் நீங்க தவிர்க்கணும். ஏன்னா மார்ச் 20 வரலும் பாத்தீங்கன்னாக்க புதன் வக்ரம். அதனால ஒப்பந்தங்கள் போடுறதை தவிர்க்கிறது நல்லது இந்த நேரத்துல. அல்லது ஒப்பந்தங்கள் போட்டே ஆகணும், பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க கிளியரா படிச்சு பாருங்க. உங்களுடைய சார்பா வேற ஒருத்தர் கூட சைன் பண்ண வைங்க, அது உங்களுக்கு நல்லது. சோ இந்த 6ஆம் பாவகம் வலுப்பட்டு இருக்கிறது என்ன விஷயத்த சொல்லுது அப்படின்னாக்க 6 குடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு பிரச்சனைன்றது யாரால வரும் அப்படின்னாக்க ஒண்ணு வாழ்க்கை துணையால் வரலாம், அல்லது நண்பர்களால் வரலாம், சக பணியாளர்களால் வரலாம், அல்லது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களால வரலாம், அல்லது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சேம் தொழில செய்யக்கூடியவர்கள், தொழில் போட்டி அவர்களால வரலாம். சோ இந்த பிரச்சனை இவங்களால வருதுன்ற போதுதான் அதுதான் கண்டக சனின்றது. 6 குடியவன் 7ஆம் இடத்துல மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் வந்துடுறாரு. அந்த வகையில உங்களுக்கு பிரச்சனை இவர்களால வரும். ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு பாருங்க 2 கிரகம் அங்க இருக்கு, 3 கிரகமே இருக்கு 6ஆம் இடத்துல. ராகுவும் 6ல இருந்தா ஜெயிப்பீங்க. செவ்வாய் 8 குடிவன் 6ல இருந்தாலும் ஜெயிப்பீங்க.
உபஜயஸ்தானத்துல இந்த சூரியன், செவ்வாய், ராகு கிரக சேர்க்கை வந்து உங்களை வந்து எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு பயன்படும். அந்த வகையில வந்து நீங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்துல உங்களை எதிர்த்தவர்களை வெல்லக்கூடிய காலகட்டம். புதன் வக்கரமாகறதுனால நிதானமா செயல்படுங்க. அதே போல எந்த ஒரு வார்த்தைகளா இருந்தாலையும் பொறுமையா பேசுறது நல்லது. கோபப்படாம டீல் பண்ணுங்க எந்த விஷயத்தையுமே. அதே போல இந்த புதன் வக்கரம் இருக்கிறதுனால அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஒரு மலை பிரதேசம் அல்லது நீர்வீழ்ச்சி, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான், கோயில், குளம், கடற்கரை நகரம், இந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க. கவலைகள் எல்லாம் எப்ப அதிகமா இருக்கோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த கவலைகள் ஆட்டோமேட்டிக்காவே குறையும். அதே போல 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கு. உச்சம் பெற்ற சுக்கிரன் 7ஆம் பாவகத்துல இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும். 2 குடியவன் மற்றும் 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனால வீடு, சொத்து சம்பந்தமான பேச்சுக்கள் ஏற்படும். அதே போல வாங்குறத மட்டும் கொஞ்சம் தவிருங்க, அல்லது விற்கிறத தவிர்க்கிறது, அதாவது ஒப்பந்தம் போடுறத தவிர்க்கணும். 20th வரலாம், மார்ச் 20th வரலாம். அதுக்கு மேல நீங்க வாங்கலாம் அல்லது விற்கலாம் அல்லது ஒப்பந்தம் போடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று இருக்கனால சொத்துக்கள் மூலம் ஒண்ணு விற்கிறதோ வாங்குறதோ அந்த மாதிரியான சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய உண்டு. இந்த சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்கு. அதனால வீடு சம்பந்தமான செலவுகள் அல்லது வீடு சம்பந்தமான வருத்தங்கள் அல்லது வாகன சம்பந்தமான செலவுகள், வாகன மாற்றம் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாவும் இருப்பீங்க. சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடும் இருக்கும். ஒரே வீட்டுல கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். பிரிந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க, தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள் முடிவுக்கு வரும். மறுமணம் போன்றவைக்காக ட்ரை பண்றீங்கன்னாக்க மறுமணத்திற்கான முயற்சிகள் கைகூடும். அல்லது உங்களை விட்டு விலகி போன ஒரு எதிர்ப்பாளினர் உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அல்லது மீண்டும் அவங்களை சந்திக்கிறதோ அல்லது அவங்களோட ஒரு நட்பு வந்து கண்டினியூ ஆகிறதோ போன்றவை ஏற்படலாம். ஒரு 45 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பழைய நண்பர்களாம் கூட நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது நட்பா இருக்கலாம் அல்லது காதலா இருக்கலாம். இந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த உறவு நிலையில எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது ஆப்போசிட் ஜெண்டரோடைய இருக்கக்கூடிய உறவு நிலை, கணவன் மனைவி உறவு நிலை எல்லாம் பெரிய அளவுக்கு சிக்கல் கிடையாது. ஒற்றுமையா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேர்ட் பர்சன் உங்க வாழ்க்கையில நுழையாம பாத்துங்க. இந்த தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால உங்களுக்கு மன உளைச்சலும் பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் வந்து மார்ச் 15ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துடும். 7ஆம் இடத்துல வந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்தும். இந்த காலகட்டத்தில இருந்து வயதான தம்பதியராக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் ஏற்படும். அதே போல ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க அல்லது ஒரு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் வரும். ஏன்னா இப்ப ராசியை வந்து சூரியன், சனி, சுக்கிரன் பார்வை. அப்போ வாழ்க்கை துணைவருக்கு ஒண்ணு உடல்நல பாதிப்பு வந்து நீங்கும், அல்லது உங்களுடன் கருத்து வேறுபாடு மாதத்தோட பிற்பகுதியில் வரும். நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில மாதத்தோட இறுதியில இருந்து பிற்பகுதியில கொஞ்சம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்காத சூழ்நிலை, வேலையிலே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, வீட்டுல விட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிகமா ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர்லாம் நிறையவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனா அதுக்காக வேலையை விடாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். மேலதிகாரிகள், சக பணியாளர்கிட்ட பிற்பகுதியில எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லாம இருங்க. அதாவது உங்களுடைய திட்டங்களையும் வெளிப்படையா சொல்லாதீங்க. மற்றவங்களை பத்தி நீங்க விமர்சிக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையை தரும். ஆனாலும் நீண்ட காலமா குரோனிக் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 6ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மருத்துவத்தின் மூலம் வந்து உங்களுக்கு நோய் இல்லை அல்லது நோய்க்குரிய மருத்துவம் கிடைச்சி குணமாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த கேது வந்து 12ஆம் பாவகத்தில் இருக்கு. அதனால ஒரு பற்றற்ற தன்மை உங்களுக்கு இருக்கும், சரியான தூக்கமின்மை இருக்கும். அதே போல எதுலையுமே வந்து ஒரு முழுமையாக ஈடுபட முடியாம சில நேரங்கள்ல மன விரக்தி இருக்கும். அதே சமயத்துல ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க மெடிடேஷன் பண்றது, மகான்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு எண்ணத்தையும் ஒரு நேரும் சிந்தனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் என்னென்ன தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, அதே போல ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், கட்டிடவியல், ஹோட்டல்,
மருத்துவம் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாகவே இருக்கும். அதே போல தந்தை வழி ஆதரவு, தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர்றதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மார்ச் 20க்கு மேல அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு நீங்கும். அதே போல எதிர்ப்புகள், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா தேர்ட் பர்சனுடைய இன்டர்ஃபியரால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தேவைக்கேற்ப வருமானம் வரும், அதனால பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்கள், கவலைகள் போன்றவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த உடல்நல தொந்தரவு, பாதிப்புக்குரிய மருத்துவம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து, வீடு வகையான ஆதாயங்கள் மாதத்தோட இறுதியில கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, அல்லது விற்கிறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா விற்கிறதுக்கான வாய்ப்போ ஏற்படும். அல்லது சில பேருக்கு பூர்வீக சொத்தோ அல்லது தந்தை வழி சொத்தோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவு அல்லது நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களை விட்டு விலகியவர் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலம் தொந்தரவு, பாதிப்பு போன்றவற்றிற்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையில் உடல்நல தொந்தரவு, பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்க. தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே காதல் போன்றவை கைகூடுறது அல்லது எதிர்பாலினரால் சப்போர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்பாலினரால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே. சில பேருக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக பெட்டராகவே ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில மறைமுக எதிரிகளால் சில தொல்லைகள் உட்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாம அதிக விரயங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை, செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால பண விஷயத்துல செலவு பண்ணும்போது கவனமா செலவு பண்ணுங்க. அதே போல சித்திரை, அஸ்தம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க வர வருமானத்தை விட கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருந்து 12ஆம் பாவகத்தை பார்க்குது. அந்த வகையில செலவுகளும் அதிகமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அப்ப புதிய கடன் வாங்கக்கூடிய இடத்துல நீ கொஞ்சம் கவனமா இருங்க. மட்டும் செலவு பண்ணீங்கன்னா அந்த புதிய கடன் வாங்குறத தவிர்க்கலாம். மேலும் இந்த விற்கிறது, வாங்குறது இதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்ல விஷயம். வாக்குவாதங்கள் யாருகிட்டையும் பண்ணாம இருக்கிறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். அதாவது ஒருத்தரை மீட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னாக்க அவங்க உங்களை கிட்ட ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காகவே பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க அடையாளம் காண்ருவீங்க. அந்த மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேர்ட் பர்சன் உங்ககிட்ட இன்டர்ஃபியர் ஆவாங்க. அந்த தேர்ட் பர்சன் கிட்ட பாதிப்பு வரும். அதனால உங்களுக்கு மன அழுத்தம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அந்த தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியரை அவாய்ட் பண்றதுதான் இந்த மாசத்தோட முக்கியமான விஷயம். இதுதான் கண்டகச்சனி கொடுக்கக்கூடிய கஷ்டம் என்பது. மற்றபடி சமாளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஒரு கலவையான பலனாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடு செய்யறது நல்லது. காலபைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க 9 விளக்கு போட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.